அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டாப்பு டக்கரான அரிசி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப் அளவுக்கு பொன்னி அரிசி எடுத்து அதை கழுவி தனியாக தண்ணி வடிய வச்சுக்கோங்க. இப்போ வந்து அரை கேஜி அளவுக்கு கருப்பட்டி எடுத்துருங்க. அதை வந்து அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா கரைச்சி தண்ணியை வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை வந்து போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த சவுண்டு மாறினோடனே அதையும் தனியாக வச்சுக்கோங்க, ஆறட்டும். அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பை சேர்த்து அதையும் வறுத்து தனியாக வச்சிடலாம், அதுவும் ஆறட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் அரிசியை சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி 3 ஏலக்காயும் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பையும் பொடிச்சு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த கருப்பட்டி பாகையும் சேர்த்து ஒரு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு நம்ம பொடிச்சு வச்சிருக்க அரிசியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொடிச்சு வச்சிருக்கக்கூடிய முந்திரி பருப்பு அந்த பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா சிறு சூடோட கையினால் உருண்டைகளை உருட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான அரிசி உருண்டை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஸ்டைலில் சொல்லணும்னா இந்த அரிசி உருண்டை டாப்பு டக்கர் தான்.